நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. எதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி வந்து 10 பைசா வந்து உங்களுக்கு வந்து தர முடியாதுன்றத வந்து சொல்லிட்டு இருந்தாலும் வந்து இந்த அஞ்சலி வந்து என்ன கேட்குற ஒரு கட்டின புண்டாட்டிக்கும் பெத்த பொண்ணுக்கு வந்து 10 பைசா வந்து தரமாட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்ற மாதிரி வந்து பேசுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி கோவப்பட்டு வந்து அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து கை வச்சுட்டு நான் சொல்கிறத வந்து நல்லா வந்து மைண்டில் வந்து ஏற்றியோ, உன்னுடைய தங்கச்சி உன் தங்கச்சி பையனை மட்டும் உன்னை வந்து காப்பாற்றிட மாட்டாங்க. ஒரு நான் மறுபடியும் வந்து அந்த கோடீஸ்வரர் வீட்டுக்கு வந்து நான் போயிட்டு கார்த்திகோட வந்து வாழ்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து சும்மா வந்து பொருளும். அப்போ வந்து நீ வந்து கஷ்டத்தில் இருந்தால் கூட 10 பைசா வந்து தரமாட்டேன். என் அம்மாவுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறத நீ பார்த்து பயிர் எரியணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. நீ ஆசைப்படுறது ஒரு நாள் வந்து நடக்கவும் நடக்காது, அது கனவுல கூட வந்து உனக்கு நடக்காது. எதுக்கு வந்து தேவையில்லாத வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையை வந்து நீயே வந்து மண்ணாளி போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து தண்டை சோறு தின்னு இருக்க. ஒழுங்கு மரியாதை எங்கேயாவது வந்து வேலைக்கு போய் 10 காசு வந்து சம்பாதிக்கிற வழியாக பாரு. நீ இதுக்கு மேலே வந்து மாப்பிள்ளை கூட வந்து சேர்ந்து வாழாதுன்றது நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏங்க நம்ம பொண்ணை வந்து நீங்களே வந்து எப்படி சொல்லலாமா அப்படின்னு. ஆமாம், எல்லாம் உன்னால தாண்டி. உன் பொண்ணு இன்னும் பார்த்தா வந்து கெட்டுட்டா, நீ இல்லைனா வந்து ஒழுங்காக தான் வந்திருப்பா, நீ வளர்த்த விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சின்னாமணியை வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடி உங்கள் அப்பா வந்து இப்படி சொல்லிட்டான், நம்ம வந்து செலவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து நம்ம வந்து வேலைக்கு போனால் தான் வந்து நம்மளுடைய செலவை வந்து பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து இதுன்றாங்க. நீ எதுக்கு வந்து கவலைப்படாதுமா, கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கான பணத்துக்கான சோர்ஸை மட்டும் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து ஆரம்பித்து அதில் வந்து கோடிக்கணக்கில் வந்து நான் வந்து சம்பாரித்து இது என்ன வீடு இதோடு வந்து டபுள் மடங்காக வீடு பங்களான்னு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வந்து வாழலாம். அதெல்லாம் பார்த்து உன் புருஷன் வந்து வயிறு எரியணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பைரவி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து அவங்களும் வந்து கடைசியில் கையை விட்டாங்க. இந்த எஸ்எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா கையை விரிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து இவ வந்து சோர்ஸ்க்கு வந்து எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறா? இவளையோ தனக்குன்னு ஒரு சோர்ஸை வந்து உருவாக்கணும்னா பிச்சை தாங்க வந்து எடுக்கணும். பிச்சை எடுத்தால் மட்டும்தான் இவளுக்கான சோர்ஸை வந்து உருவாக்கி அந்த பிச்சை எடுக்கிற பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணால் மட்டும்தான் வந்து இவ பொழைப்பால தவிர மற்றபடி வந்து இவெல்லாம் வாய் உதார் விட்டுக்கிட்டு கடைசியில் வந்து சோத்துக்கு வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரிய போகிறாங்க. நம்முடைய கார்த்தி பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்பை வந்து அமைச்சிக்கிட்டு அவருடைய லைஃப் வந்து வேறு லெவலில் வந்து போயிட்டு இருக்கிற. அவர் சும்மா அப்படி கிராஸ் பண்ணிட்டு ஜோடியாக வந்து போகிறப்ப இந்த அஞ்சலி வந்து பார்த்து வயிறு இறங்க, நமக்கு வந்து கிடைச்ச வாழ்க்கையை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து அஞ்சலி ஒரு நாள் கண்டிப்பாக நினைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.